யோசிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, வேற என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பா? அவ மருமவளை பத்தி, மாசமா இருக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. எம்மா எம்மா, சொல்லுடி, சொல்லுறது கேட்கதான் செய்யுது. என்ன விஷயம் சொல்லு. எம்மா, மல்லாந்து பார்த்து என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? நான் வந்தது கூட தெரியாம. ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். நானே ரேஷன் கடையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, நீ வர வர பேசுற பேச்சு சரியில்லம்மா. மருமகனா வந்து தூக்கி தலையில வச்சு ஆடுற, என்னன்னா மட்டும் காலில் போட்டு மிதிக்கா. நான் பெத்த மொபைல் அது அப்படி இல்லடி, அவ இங்கே கடந்தால, அதனாலதான் அவன் ஞாபகமா இருக்கும். சரியா? மத்தபடி ஒண்ணும் இல்ல. உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒப்புக்குச்சப்பான்னு சொல்றமா. அது இருக்கட்டும், இன்னைக்கு சமையல் என்ன? இன்னைக்கு இடியாப்பம் செஞ்சிருக்கேன்டி. சரி, இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை பாரு. நான் போய் ரேஷன்ல பொருள் போடுறாங்களா என்ன விஷயம் கேட்டுட்டு வரேன். போன மாசமே பருப்பும் எண்ணெயும் போடல. என்ன கதை ஏது கதைன்னு பக்கத்து வீட்டு மாலா கிட்ட கேட்டுட்டு வரேன். ஏம்மா, எனக்கு வேலை செஞ்சா கை கால்லாம் வலிக்கும், உனக்கு தெரியதானமா செய்யும். ஆமாட்டி ஆமா, உனக்கு வேலை செஞ்சா கை கால் வலிக்கும், எனக்கு வேலை செஞ்சா கை காலெல்லாம் நல்லா இனிக்கும். ஆளப்பாரு ஆள, சொல்லுறது செய்யல மண்டு உடஞ்சிட கத்துக்கோ. ஏம்மா, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு யாமா இப்படி கஷ்டப்படுத்துறா? இங்க பாருடி, தெரிஞ்சுக்கோ. குனிஞ்சி நிமிந்து வீட்டு வாசல் பெருக்குனாதான் நல்லா சுகப்பிரசவம் ஆகும். நான் சொல்லுறதை கேளு. இப்பவுமே உன்னை 10 குடம் தண்ணி தூக்க சொல்லல, சரியா? வீட்டை தான் பெருக்க சொல்றேன். ஏம்மா, அதெல்லாம் என்ன செய்ய முடியாதுமா. இங்க பாவி, இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தானா உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. அங்க போய் கடை அவ வந்து இது அதுன்னு வேலை வாங்குவா. அப்பதான் உனக்கு என்னோடைய வருமா புரியும். ஏம்மா, பெத்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்துறியே யாமா? ஏடி, நானும் ரேஷன்ல பொருள் போடுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் பக்கத்து வீட்டு மாலை கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்றேன். நீ என்னன்னா திமிர் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கியோ? இப்பவுமே பெருக்கிறது வேலை செய்யறது செய்ய, இல்லைன்னா மூட்டை முடிச்சு கட்டிக்கோ உங்க வீட்டுக்கு. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டானே. என் மருமகளே இதை செய்யுமானா எத்தேன்னு வருவானா? நீ எனக்கு வேலை செய்யறதுக்கு வரல, எனக்கு வேலை சொல்றதுக்குதான் வந்திருக்கா. என் மாமியார் இல்லாத குறைய தீர்த்து வைக்கா. இங்க பாரு, சொல்லுறத கேளு, இல்லைன்னா மூட்டை முடிச்சு கட்டிக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிம்மா, நான் செய்யறேன். ஏம்மா, சாப்பாடு வச்சு போட்டு தருவியா மாட்டியா? ஏடி, சாப்பாடு கிச்சன்ல இருக்கு, சரியா? நீ சாப்பிட்டு வேலை செஞ்சாலும் சரி, இல்ல வேலை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி. நான் இப்ப கிளம்புற மாலை வீட்டுக்கு. இவன் நம்மளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட மாட இருப்பான்னு பார்த்தா நம்மளுக்கு வேலை வாங்கிக்கிட்டு கிடக்கா. இது பிள்ளையா? என்ன பிள்ளை இவ? இப்படி ஒரு பிள்ளைய நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. எனக்கு வேற வேலை இல்லையாக்கா, இவ சொல்லுறத நான் செய்வேன். அப்படியேதான் இருக்கும். வந்த வீட்டை பெருக்குன்னு குப்பை ஆயிட்டுன்னு சொல்லுவேன். இவ என்ன பண்ணுவான்னு பாப்போம். ஐயோ எம்மாடியோ, வாசனைல கமகமன்னு வருதே. இடியாப்பம் பால், தேங்காய் பாலுன்னு நினைக்கேன். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாமா, இல்ல தேங்காவை துருவி போட்டு மேல நாட்டு சர்க்கரையை போட்டு அதுக்கு மேல கருப்பட்டியை போட்டு நல்லா அப்படி சாப்பிடலாமா? சரி, எதுவா இருந்தாலும் சாப்பிடுவோம். ஐயா ஜாலி, நம்ம இன்னைக்கு டிவி பார்த்துக்கிட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதுதான். டிவி ரிமோட் எங்க? இவன் வார ஒருத்தன் சோனு எருமாடு எங்கேயாச்சும் வச்சாரான். சோனு, சோனு, டிவி ரிமோட் எங்க? அங்க தாண்டி இருக்கும் பாரு. நான் இங்க எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், இங்க இல்ல. வா வந்து எடுத்து கொடு. என்னால வந்து எடுத்து தர முடியாது, உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ. எரும மாடு, ஒரு வேலைக்கு லாக்கி இல்லவன். சரி, இந்த ஸ்நாக்ஸ் இங்க வச்சுட்டு நம்ம தேடுவோம். இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். சமைக்கிறக்கா சூப்பா எங்க இருக்கா ரிமோட்? ஏ பைத்தியம், ஒழுங்கா தேடி கத்தாத. நீ தான்டா பைத்தியம், நானா பைத்தியம்? சூப்பர்மேன் பவர்மேன் ரிமோட் கிடைச்சது. இந்த ரிமோட் எங்க? சரி, உள்ள எங்கன்னா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரும். ஐயா சூப்பர், உருளைக்கிழங்கு சிப்ஸ் யாரோ வச்சிருக்காங்க, நம்ம சாப்பிடுவோம் எடுத்து. ஏ சோனி எரும மாடு, அது என்னோடதுடா, இங்க கூடுடா. ஏய், அது நம்ம வீட்டுல இருந்து தானே எடுத்த, அது என்னக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கத்தான் செய்யுது. நீயே மொத்தமா திங்கலான்னு பாக்கியா? உன்னோடத நீ நேத்தே தின்னுட்டல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து இதை வாங்குறா? இல்லடி, என்னும் அதுலதான் இருக்கு என்னோட பங்கும். இல்ல, அம்மா நேத்தே பிரிச்சு கொடுத்துட்டாங்க உனக்கு அது எனக்கு எதுன்னு சொல்லி. ஆனா நீ நேத்தே அதை தின்னுட்டா, எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒலிக்க வச்சு தெரியாம வச்சிருந்து உனக்கு நாளைக்கு சாப்பிடலான்ட்டு இன்னைக்கு எடுத்துருக்கேன். ஏய் குடிடி. டேய், என்கிட்ட குடுறா. ஏய், என்கிட்ட குடுறி. நீ வாயத சொன்ன அடங்க மாட்டே. உனக்கு இருக்கு இஞ்சாட்டோரி பவர். யாருடி இருக்கா? இருடி. எம்மா, இவன் முடிய பிடிச்சு இழுக்கா, என்ன காப்பாத்து. எம்மா, இது என்ன அடிக்கா? 2 பேருக்கும் வர வர திமிர் அதிகமாயிட்டு. திங்கிற பொருள் கீழே போட்டா வச்சிருக்கீங்க, வர இருங்க. நீ சோனு, உன்னை சும்மா விட மாட்டல. உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். விஜய முடிய நீ தாண்டா யா முடிய பிடிச்சு வச்சிருக்கேன் நாயே. இதோ 2 பேருக்கும் இதை வர இருங்க. ஏலே அம்மா கொடை எடுத்து பரவாயில்ல, என்ன விடுல. எம்மா, என்ன மட்டும் அடிக்கியம்மா, எனக்கு வலிக்குமா. இந்த அணியும் போய் வாங்கு.
சொல்லு பிச்சு கேக்கீங்களா நீங்க? ஏம்மா தெரியாம பண்ணிட்ட விடுமா. பொம்பளையாக்கி நீ காலை நல்லா தூக்கி ஆக்கத்தைய விரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கா. காலை இறக்கி கீழே வைடி. இனி டிவி போட்டிங்களோ 2 பேரும், உங்க மண்டையில இனி நான் வந்து போடுவேன். வேலை முடியிற வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன டீ என்னாச்சு? 2 பேரையும் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாக்கோ, எங்க 2 அமைதியா இருக்குங்களா? ஒரு தின்பண்டத்துக்கு 2 அடிச்சுக்குதுங்க. இத்தனைக்கும் நேத்து 2த்துக்கும் தனித்தனியா வாங்கி தான் தந்திருக்கேன். இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு மலருதுங்க. என்னத்த சொல்ல. சரி என்ன பண்ணது, 7 கலத வயசான ஏமாவில அப்படித்தான் கிடக்கா. அப்புறம் என்ன குழந்தைங்கள சொல்ல. சரி, அது கிடக்கட்டும். அதுங்க எப்ப வாங்குறது தான். நீ சொல்லுக்கா, என்ன விஷயம்? ஏதோ விஷயம் இல்லாம இங்க வரமாட்டியே, என்னாச்சு சொல்லு. இல்லட்டி மாலா, போன மாசமே பருப்பு எண்ணெயும் போடல ரேஷன் கட்டல. அதான் வரியா, என்ன கதை ஏது கதைன்னு கேட்டுட்டு வருவோம்னு சொல்லி, இல்ல உனக்கு எதனா தெரியுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஆமாக்கா, அது வந்து போன மாசம் போடுறது பதில் இந்த மாசம் போடுறாங்களாம் சொன்னாங்க. வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். சரி மாலா, வா கிளம்பு போயிட்டு வரோம். நான் போயிட்டு வர வரைக்கும் அதே மாதிரி இருக்கணும். இல்லையோ வீடியோ தானே மார்ச்சும் உங்களை மண்டை உடஞ்சிரும். எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். எல்லாத்துக்கும் நீட்டா காரணம். என்னுடைய பண்டத்தையே நீயே திங்கணும்னு ஆசைப்பட்டதுதான் இதுக்கு காரணம். அதுவும் கரெக்டு தான். சரி வா, 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவோம். அடி வாங்கினது டயர்ட் ஆயிட்டு. ஆமாட்டி. மல்லி பூ வச்சு வச்சு வாடுனா வாடுனா. என்னக்கோ இவன் இங்க உட்காந்து மல்லிப்பூ வாடுது, மாஞ்சா பூ வாடுது, கனகாம்பரம் கேடு தின்னுட்டு இருக்கான் இவன். அவனுக்கு என்னமோ, என்ன பூ வாடுனா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய பொருள் வந்தா சரி, நம்ம போய் கேட்போம் வா. ஏன்பா தம்பி சொல்லுங்கக்கோ. ஏன்பா தம்பி, மண்ணெண்ணெய் ஊத்துற கேன் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கியே, இது என்ன ஒரு நியாயம் அவனுக்கு? பொருள் போடுறாங்களா இல்லையா? இல்லக்கோ, இந்த மாசமும் பொருள் வரலையா. அரிசி மட்டும்தான் வந்திருக்கான். அதனாலதான் நானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அதனாலதான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அந்த ரேஷன் கடை தம்பி எங்க? அவரு வெளியே போயிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டு இப்பதான் போனாரு. பாத்தியாக்கா, இந்த மாசமும் போடலையா? என்ன பண்ண இந்த கடைய? என்னத்த சொல்ல மாலா. ஐயோ கடவுளே. சரி வா போவோம். வேற என்ன பண்ண? இப்ப தம்பி எப்ப போடுவாங்கன்னு எனக்கு சொன்னாரா? ஆமாக்கா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சல்லிக்கிழமை அந்த மாதிரி போடுவேன்னு சொன்னாருக்கா. சரி அதான் சொல்றாளா மாலா, அப்ப வந்து பாப்போம் வா போ. நான் வேற அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். சும்மாவே அவ தைய டக்கான்னு குதிப்பா. இன்னும் மாசமா வேற கிடக்கா. திங்கானா என்னன்னு தெரியல. வீட்டை மட்டும் பெருக்க சொன்னதுக்கு எனக்கு இடுப்பு வலிக்கு கை வலிக்குன்னா போய் பார்த்தா தான் தெரியும் என்ன லட்சணம்னு. சரிக்கா வா போவோம். எனக்கு ராணியாக நான் தாங்க, எப்பவும் ராணியா நான் இருப்பேங்க. நாட்டுன யாரு என்கிட்டயே வா. எம்மடி ராதிகா ராதிகா, ஏம்மா உள்ளதான் இருக்கேன் வா. ஏடி உன்னை என்ன சொல்லிட்டு போனா? வீட்டை பெருக்குன்னு சொன்னா அந்தந்த வாக்குல அந்தந்த பொருள் அப்படியே போட்டு வச்சிருக்கா. இல்ல உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? கால் மேல கால் போட்டுக்கிட்டு அண்ணாந்து பாத்துக்கிட்டு. எம்மா நானே உடம்பு முடியாம இருக்கேன், ஏமா என்ன இப்படி பண்றா? ஆமாட்டி, இவ்வளவு நேரம் எனக்கு ராணியா இருப்பேன் ராஜாவா இருப்பேன் பாட்டு படிக்கிட்டு இருந்தது நீ தானே. என் குரலை கேட்ட உடனே உடம்பு முடியாம போயிட்ட உனக்கு. எம்மா எப்ப வந்த நீ? கால் மேல காலை போட்டுக்கிட்டு ராணி ராஜா நீ அப்பவே வந்துட்டேன் டி. எம்மா உண்மையத்தமா சொல்லுறேன், கால் வலி வாதமா கால் மேல தூக்கி போட்டு வச்சிருக்கேன். ஆமாட்டி தெரியுது, எல்லாம் தெரியுது. நீ பண்ணுற நாடகம் எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு. ஒழுங்கு மரியாதை கிளம்பி உன் மாமியார் வீட்டுக்கு போற வழியை பாரு. ஏன் மருமகளை நான் இங்க கூப்பிடுறேன். எம்மா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாமா, யாமா இப்படி என்ன விரட்டுறதுலே இருக்கா? அம்மா வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாச்சும் கூட மாட ஹெல்ப் பண்ணணும். ஆனா நீ அப்படியா இருக்க? என்னதான் வேலை வாங்குற? ஒரு வயசான காலவன் கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஏம்மா இனி எல்லா வேலையும் செய்யறமான அங்க மட்டும் போ சொல்லாதம்மா. ஒரே கஞ்சியா கொடுத்து என்ன கொல்றாமா ப்ளீஸ்மா. இத பாரு, இன்னும் ஒரு நாள் தான் பாப்பேன். இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தானா என் மருமவளை இங்க வர சொல்லிட்டு உன்னாங்க விரட்டி விட்டுரும் பாத்துக்கோ. இனிமே நீ எல்லா வேலையும் செய்யறாமா. அடைச்சி கால் மேல இருந்து காலை எடு. புள்ளத்தாச்சி பொண்ணு கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நல்லா ஆக்கத்தை பாரு ஆக்கத்தை. பொம்பளையாக்கி நீ என்ன வேலை பார்த்தா? கால் மேல காலை போட்டு உட்காருவாங்களே யாராச்சும். என் அம்மாக்கு நான் என்ன பண்ணாலும் குத்தம் தான். இத மருமவ பண்ணா மட்டும் நல்லா இழிச்சு இழிச்சு பாப்பா. அங்க என்னடி முணுமுணுக்கா? ஒண்ணு இல்லம்மா, தான் எடுத்தேன்னு சொன்னேன். சரிம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கவா. இதே மாதிரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இரு. கொஞ்ச நாள் தான் பாப்பேன். போ போய் தொலை. என் அம்மாவை எப்படியாச்சும் என் வழிக்கு கொண்டு வரணுமே, என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே காரணம், அந்த காதல் கதையை கேட்டு இன்னும் பெருசாக்கி ஊதி சண்டைய. அப்போ இருக்கு மாமியாருக்கும் மருமவளுக்கும். நாளைக்கு போனை போடுவோம் அன்னி கடைக்கு.